இந்த பேப்பர் ஏற்கனவே நான் செய்து போட்டுட்டேன். சரி, இந்த வீடியோ இதை பார்க்காதாக்கள் இந்த முன்னுக்கு போய் பாருங்க. இந்த வீடியோ எல்லாம் செய்து நான் விளக்கம் போட்டிருக்கிறேன். இதுண்ட புற பேப்பர் தான் இது. சரிண்ணே, மிச்ச களி 5 களியும் செய்து விட்டுட்டு மற்ற களியும் செய்து விட்றேன்னு நான் சொன்னேன். நான் இப்போ செய்து விட்றேன் பாருங்க. சரி, இது ஏஇந்த பெருமானத்தை கேட்குறான். சரிண்ணே என்றால் பாருங்க, முதல்ல இதை கலப்பு பின்னாருக்கு முறைமையில்லா பின்னாக மாற்றுவோம். சரிண்ணே, 3 ஒன்றா பெருக்கணும், அப்புறம் இந்த ஒன்றா கூட்ட போகணும். அப்போ 3 3 3 3 4 4 கீழே 3 தர ஏ சமன் 4 கீழே 7. சரிண்ணே, இந்த 3 அங்கே பெருக்கப்படும், 4 வந்து பிரிப்படும். சரிண்ணே, ஏ சமன் 4 கீழே 7 தர 3 கீழே 4. சரிதானே, இந்த நாளும் பட்டுப்படும். அப்போ ஏ சமன் 3 கீழே 7. சரிண்ணே, இப்படி கலவு பின்னத்தில் இருக்கிறத முறைமையில்லா பின்ன மாற்றி போட்டு தான் அங்கால கொண்டு போய் அடுத்த கணக்கை செய்யவும். சரிண்ணே, இது ஒரு அடுத்தது பெருமானம் காண்காண சொல்கிறான். இது மரச்சுட்டியல்லோ நேர்ச்சுட்டியாக மாற்றுவோம். முதல்ல நேர்ச்சுட்டியாக மாற்றி போட்டு பெருமானத்தை காணுவோம். நேர்ச்சுட்டியாக மாற்றினம் என்றால் என்னென்னு வரும், இது மேலே போகும், நேர்மாறியில் வரும், இது மேலே போகும், இது கீழே வரும். அப்போ 5 2 கீழே 3 2. சரிண்ணே, என்னது 25 கீழே 9. சரிண்ணே, 25 கீழே 9 அப்படியே விட்டுடும். அடுத்தது ஏ சமன் 2 பி சமன் சயம் 3 ஆயின் 2 ஏ சக பின்ற பெருமானத்தை கேட்குறான். சரிண்ணே, ஏக்கு பதில் 2ஐயும் பிக்கு பதில் சயம் 3ஐயும் போட போகிறோம். 2 தர ஏக்கு பதில் 2 2 சக பிக்கு பதில் சயம் 3. சரிண்ணே, 2 4 சக போட சய பெருக்கினா சய 3. 4ல் 3 போனால் 1 விட. சரிண்ணே பிள்ளைகள், ஏக்கு பதில் 2 போடுறேன், 2 தானே இருக்குது, ஏக்கு பதில் 2 போடுறேன், பிக்கு பதில் சயம் 3 போடுறேன். சக போட சய பெருக்கினா சய 3 வரும். 4ல் 3 போனால் 1. சரிதானே. சரி, இதுன்ற பெருக்கத்தை தந்துருக்கலாம் பாருங்க. பெருக்காது பெருமானத்தை காணட்டான். பெருமானத்தை பெருக்காது காணட்டான். 256 56ஓட பெருக்க 14,336 வருது. பிறகு 2.56 5.6ஓட பெருக்க என்ன பெருமானது பெருக்காது காணட்டான். ஏன்னா இதை பாருங்க, இந்த விடையோட எத்தனை ஆண்டாள் தசம் வருது, 1 2 ஆண்டாள் இதில் இருக்குது, இதில் ஒரு ஆண்டாள் இல்லை, மொத்தமாக 3 ஆண்டாளி போட்டு விட்டோம்னா சரி. ஏன்னா இப்படி தான் பார்க்குறேன், இதில் ஒரு தானம், சரி இதில் ஒரு தானம், இதில் 1 2 ஆண்டாள் இருக்குது, மொத்தம் எத்தனை ஆண்டாள் இருக்குது, 3 ஆண்டாள் இருக்குது. சரி, அப்போ போட்டோம் என்றால் 2.56 தர 5.6 5.6 பெருக்கினோம் என்றால் இதில் 3 தானம் தள்ளி வரும், 14.336 வரும். இல்லையால் அடுத்த பாருங்க, ஓர் பிரதி எடுக்கும் கருவியானது 10 நிமிடங்களில் 480 பிரதிகள் எடுக்கும் எனின் அக்கருவி 8 நிமிடங்கள் எடுக்கும் பிரதிகளின் எண்ணிக்கை கேட்குறான். எத்தனை பிரதிகளை எடுக்கும் என்று கேட்குறான். சரியானே, என்ன சொல்கிறான், ஓர் பிரதி எடுக்கும் கருவியானது 10 நிமிடங்களில் 480 பிரதிகளை எடுக்கும் எனில் அக்கருவி 8 நிமிடங்களில் எத்தனை பிரதிகள் எடுக்கும். அப்போ 480 ஒரு நிமிஷத்தில் எத்தனை எடுக்கணும் பார்ப்போம். சரியானே, அதை 10ஆல் பிரித்தோம்னா ஒரு நிமிஷத்தில் எடுக்கிற வரும். அப்புறம் அதை 8ஆல் எடுக்கிற 8 நிமிஷத்தில் எடுக்கிற வருமல்லோ. சரி, இதில் ஒரு சைவர் இதில் ஒரு சைவர் ஒட்டு பிரிக்கணும்னால் 8 64 6 மிச்சம். சரியானே, 8 32 6 38 எத்தனை பிரதி எடுக்கும், 384 பிரதி எடுக்கும். சரியான பிள்ளைகள். சரி பிள்ளைகள், இந்த இதில் செகண்ட் பார்ட் கேள்வி பார்ப்பேன். இப்போ செய்த பேப்பரில் செகண்ட் பார்ட் கேள்வி பார்ப்போம். சரிண்ணே, இதில் எழுதலாத பிள்ளைகள், அதான் நான் ஒரு ஒட்டியில் எழுதுறேன்னு, இதில் எழுத இடம் காணாது,
அதெல்லாம் ஒரு ஒற்றை ஒன்றில் குறிம்பாக எழுதுறது ஏன்னா முதலாக சொல்கிறான் பாருங்க பொது உறுப்பு tn சமன் 5 சய 2n ஆகவுள்ள எண் தொடரியில் முதல் 3 உறுப்புகளையும் எழுதட்டான் ஏன்னா முதல் உறுப்பு ஒன்று போட்டோம் என்றால் முதலாவதுகளில் முதலாவது சரியான முதலாவது என்னது பொது உறுப்பு tn சமன் 5 சய 2n சரியான எண்ணுக்கு பதிலாக உண்டா போட போகிறோம் முதலாம் உறுப்பல்லோ முதலாம் உறுப்பு சரிதானே 5 சய 2 தர 1 சரிதானே அப்போ என்ன வரப்போ 5 சய 2 5 2 கழிச்சு கொண்டால் 3 முதல் உறுப்பு 3 சரிதானே இரண்டாம் உறுப்பு சரிதானே ரெண்டாம் உறுப்பு போட்டுருந்தால் 5 சய 2 தர 2 அப்போ 5 சய 4 1 வரும் சரிதானே அடுத்த மூன்றாம் உறுப்பு அப்படியே இன்னும் பல பிரதிகிறதான் 5 சய 2 தர 3 5 சய 6 6ல் 5 குணம் 1 சய 1 வரும் சரிதானே முதலாகலைக்கு விட சரி சரி அடுத்த வழியை பாருங்க 15ஆம் உறுப்பை காண்கண்டு கேட்குறான் சரிதானே முதல் உறுப்பு கண்டாச்சு 3 உறுப்பையும் கண்டுட்டான் அடுத்த வழியை கேட்குறான் 15ஆம் உறுப்பை காண்க அப்படின்னு கேட்குறான் சரிதானே இதுக்கு பாருங்கோ 15ஆம் உறுப்பை காணுவோம் சரிதானே சமன்பாடை போடுவோம் tn சமன் 5 சய 2 என்னல்லோ ரைட் வெண்ணுக்கு பதிலாக 15 போட போகிறோம் 5 சய 2 தர 15 சரிதானே 5 சய 2 15 போனால் 30 30ல் 5 போனால் 25 சய 25 சரி நம்மளே 15 ரூபாயில் கேட்டிருக்கான் எண்ணுக்கு பதிலாக 15 போடுறோம் அவ்வளோதான் அப்புறம் 2 தர 15 30 15 போனால் 25 சரிதானே அடுத்த மூன்றாவது கள்ளி மூன்றாவதுலேயே பாருக்கும் சய 63 இந்த எண்டொடரியில் எத்தனையாம் உறுப்பாகும் சரிதானே சய 63 இந்த எண்டொடரியில் எத்தனையாம் உறுப்பாகும் கேட்குறான் சரி இதில் போட்டு பிரதிட்டு பார்ப்போம் சரிதானே இப்போ டிஎன் எவ்வளோ டிஎன் எங்களை தெரியும் சய 63 சரிதானே சரி போட்டு பார்ப்போம் போட்டு சமன்பாடை போடுவோம் tn சமன் 5 சய 2n சரிதானே சய 63 சமன் 5 சய 2n சரிதானே இந்த 2 நெஞ்சால் ஒன்ற போகிறேன் சய 63 நாங்கள் ஒன்று போகிறோம் சரிதானே இங்கே 2 வந்து சக 2 மாறிடும் 5 சக அங்களா போய் இது கூட்டுப்படும் 63 மஞ்சம் 68 2n சமன் 68 அப்போ n சமன் 68 கீழே 2 n சமன் 34 சரியான பிள்ளையர் சரி அந்த டிஎன்னா சய 63 என்ன தந்திருக்கான் அந்த சய 63 எத்தனை உறுப்புன்னு கேட்டிருக்கான் அப்போ டிஎன் தான் 63 சய 63 அதில் போட்டு தான் பிரதிட்டு எடுத்துட்டான் என்ன கூட இப்போ என்ன தான் கேட்குறான் சரிதானே அடுத்த பாருங்க சய 200 இந்த எண்டொடரியில் ஓர் உறுப்பன்று என காட்டுக சரிதானே சய 200 இந்த எண்டொடரியின் ஓர் உறுப்பன்று என காட்டுக இந்த உறுப்பன்று என காட்டுன்னு கேட்க பிள்ளையால் இதில் எண் வந்து மைனஸில் வரா விளங்கு தானே எண் வந்து மைனஸில் வராது அடுத்தது வந்து தசத்திலையும் வராது எண் வந்து என்ன எண் ஒரு முழு எண்ணாக வரும் நேர் முழு எண்ணாக இருக்கும் எண் நேர் முழு எண்ணாக வந்தால் உறுப்பாக இருக்கும் தசத்திலேயோ அல்லது மைனஸ்லேயோ வந்தால் அது விடை இல்லை சரி உறுப்பாக இருக்காது சரி இல்லை போட்டு பார்ப்போம் சரி 200 ரூபா போட்டு பார்ப்போம் என்ன மாதிரி வேறு தந்து பார்ப்போம் சரிண்ணே சரி அடுத்தது வந்து நாலாவது டிஎன் சமன் 5 சய 2 என்ன சமன்பாடு சய 200 டிஎன் வந்து 5 சய 2n சரிண்ணே முயற்சி தான் செய்வோம் இதை சொல்கிறோம் அதான் கலண்டுவோம் அப்போ 2n சமன் 5 சக 200 n சமன் 205 வருது சரிண்ணே சரி 2n சமன் 205 அப்போ n சமன் 205 கீழே 2 சரிதானே அப்போ பிரிச்சமண்டால் 2 வர போதும் 102 தசம் 5 வரும் n சமன் 102
2.5 வரும். அப்போ என்னது எண் முழு ஒன்றால் இருக்க வேணும் என்ன. ஆகவே 200 வந்து இந்த எண் தொடரின் ஓர் உறுப்பு அல்ல. சரியான எண் வந்து எப்பவும் நேர் முழு ஒன்றாத்தான் இருக்க வேணும். சரியான பிள்ளைகள். சரி, அடுத்தது பின்னக்கல்வி வந்திருக்கான். சரியான சுருக்குக. முதலாக சொல்கிறான். சரியான 2வது முதலாக சொல்கிறான் என்னது 4 7 மேல் 3 சய 14 மேலே 3. சரியான இதை கலவு பின்னாவில் இருக்குது. முறைமேலா பின்ன மாற்றி ஓட்டி செய்வோம். முறைமேலா பின்ன மாற்றினா ஈஸி செய்கிறதுக்கு. 7 28 28 3 31 கீழே 7 சய 3 கீழே 14. சரியான இதை 2ஆல் பெருக்க வேணும். இதையும் 2ஆல் பெருக்குவோம். சரியான பொமாசிக்காக 14 பொமாசி அதுக்காக கூட்டமண்டால் 14 மேலே 62 சய 14 மேலே 3 62 3 3 59 கீழே 14. சரிதானே. இனி இதை கலப்பு பின்னாக கொடுப்போம். 4 முறை வரும். அப்போ சரிதானே 4 14 மேலே 52 3 4 14 மேலே 3. சரிதானே. ரைட். இனி அடுத்த சொல்கிறான். 2வது வந்து 1 சக 3 மேல் 2 தர 6 மேல் 5. சரிதானே. முதல்ல பொட்மாசின் ஓடரில் இது செய்ய வேணும். பெருக்கல் செய்ய வேணும். சரிதானே. பெருக்கல் செய்து போட்டுத்தான் பிறகு கூட்டலை செய்துதான் பொட்மாஸ் ஓடர். சரிதானே. அரை சக ஓகே. இதை சுருக்கணும் என்றால் 1 இதுக்குள்ள 3 அல்ல 3. அப்போ 1 5 5 3 9. சரிதானே. இனி 2க்கும் பொமாசி வந்து 18. சரிதானே. 18 போட்டோம் என்றால் இதுக்குள்ள 9 முறையிலோ 9 சக இதுக்கு 2 முறை 10 2 வரும் 19 கீழே 18. சரிதானே. 19 கீழே 18. இதை போட்டோம் என்றால் 2 வரும் 1 18 மேலே 1. சரியோ. சரியான பிள்ளைகள். இனி அடுத்த சொல்கிறான். சரிதானே 3 பிரேக்கெட்டுக்கு 3வது வந்து 3 2 மேல் 1 இருத்தல் 1 3 மேல் 1 இன் 5 கீழ் 14. சரிதானே. பொட்மாஸ்டர் ஓடர் என்னது பிரேக்கெட்டில் நம்ம செய்ய வேணும். அதுக்கப்புறம் தான் இன்னுக்கு போகணும். முதல்ல பிரேக்கெட்டை கிளியர் பண்ணுவோம். சரிதானே. 3 2 6 6 3 7 7 கீழே 2 பிரித்தல் 3 3 4 கீழே 3. சரிதானே. தர 5 கீழே 14. சரிதானே. இதை நிகர் மாற்றுவோம். சரிதானே. 7 கீழே 2 தர பிரித்தலை பெருக்கலாம் மாற நிகர் மாறமல்லோ. ரைட். 3 கீழே 4 தர 5 கீழே 14. சரிதானே. 4 8 21 தர 5 கீழே 14. இதை 7 அழைச்சிருக்கலாம் தானே. 2 முறை இதுக்கு 3 முறை 2 பேரும் போது இப்போ 3 5 15 2 16. சரி.